2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொசைட்டிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் பிரஸ்டீஜியஸ் ஜாப்ஸ். அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார்ல மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்றாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்ல ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் சால்வ் பண்றதுக்கு மென்டார் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்ல ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்றதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்றாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? April 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஜய் சர்மன். நான் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிளியர் பண்ணியிருக்கேன். நான் வந்து முதல்ல வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் 2023 முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ரைவேட் ஜாப் தான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பு நிறைய வருஷம் படிக்காங்களேன்னு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, நம்மளும் வேஸ்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற நிலமையில. அப்போ தான் எங்கள் அம்மா அப்பாலாம் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 year வந்து ப்ரைவேட் ஜாப் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2024 வந்து நான் சரி எது படிக்கலாம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டு வந்து எடுத்தேன். டிஎன்பிஎஸ்சி ஒரு 3 months வந்து படித்தேன். அது வந்து ஆனால் எனக்கு வந்து ரொம்ப படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஓகேயா இல்லை மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேங்க் வந்து ஜாயின் பண்ணேன். நவம்பர் பேட்சில் வந்து பேங்க் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்பிஐயில் வந்து எழுதினேன். அப்போ வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது பேங்க்கில் வந்து நம்ம வந்து சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிளாஸ் பேட்ச் ஜாயின் பண்ணும்போதே வந்து சாயங்காலம் வந்து இங்கே உட்காந்து படிப்பேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் சாயங்காலம் இங்கே வந்து கூட வந்து சில பேர் வந்துலாம் படிப்பாங்க, போஸு அவரெல்லாம் அவங்க கூடலாம் சேர்ந்து வந்து படிக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எதுனாலும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. மேக்ஸு, கான்ஸ் எதுனாலும். சாயங்காலம் வந்து எக்ஸாம் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஜிகே உட்காந்து படிப்போம். அது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது வீட்டில் இருந்தேன்னா இந்த வழியாக நான் படிச்சிருப்பேனா அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் வந்து இங்கே வந்து படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மாணிக்கராஜ் சார், சுந்தரராஜன் சார், மிதுன் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. என் மகன் ரொம்ப படிக்க முதல் வேலை போகிறதுக்கு ரொம்ப இந்த கவர்மெண்ட் ஜாப்னால் முதல் கஷ்டப்பட்டான். அது ஏன்னா ப்ரைவேட்டில் போனால் எனக்கு சம்பளம் கூட கிடைக்கும்னு அப்படி தான் நினச்சான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு சும்மா இருக்கேன், நீயாவது என் மகன் வேலை பார்க்கணும், கவர்மெண்ட் வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு கம்பெனிக்கு போயிட்டான். அது ரொம்ப கஷ்டமாக இருந்து முதல். சரி அவன் போனான், சரி எதில் இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சேன். ஆனால் மனசுக்குள்ளே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன், கடவுள் நீங்கள் எப்படியாவது அவனை மனசு மாற்றி இங்கே வர வச்சு எப்படியாவது படிக்க வைக்கணும். முதல் பேங்குக்கு தான் நான் எண்ணப்பட்டேன். ஆனால் அவங்க அப்பா டிஎன்பிசியில் கொண்டு சேர்த்தாங்க. சரி அதுவும் எப்படிம்மா இவன் எப்படி படிச்சு விடுவான், இவனை இருந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், அதனால அது முடியாது, மேக்ஸ்னா போட்டு விடுவான்னு சொல்லிட்டு கடைசியில் நான் இங்கே மாற்றிட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன். இங்கே கொண்டு வந்து சேர்த்தோம்னா ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்து எப்படியும் படித்து எடுத்துருவான் ஒரு நம்பிக்கையில் சுரேஷ் அகாடமியில் கொண்டு விட்டதுனால எனக்கு எப்படியும் கிடச்சிடான்னு நினச்சேன். அது மாதிரி கிடச்சது கடவுளுக்கு நன்றி, இந்த அகாடமிக்கு நன்றி, இதில் வேலை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.